வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் நவம்பர் மாதம் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 14ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் சுவாதி காலை 11:16 வரை, அதன் பின் விசாகம் திதி தேய்பிறை திரையோதசி காலை 9:06 வரை, அதன் பின் சதுர்தசி. யோகம் சித்த யோகம். மீன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். நாளைய விசேஷம். நாளைய தினம் அமாவாசை. நாளைய முக்கியத்துவம் அமாவாசை. இன்றைய தினத்திற்கான ராகு காலம் காலை 10:30 முதல் நண்பகல் 12 வரை, யமகண்டம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை, குளிகை நேரம் காலை 7:30 முதல் 9 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் காலை 6 முதல் 9 வரை, காலை 10 முதல் 10:30 வரை, மதியம் 1 முதல் 3 வரை, இரவு 8 முதல் 11 வரை. இன்றைய கிரக நிலை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, துலாத்தில் சந்திரன், விருச்சகத்தில் சூரியன் புதன், தனுசில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. மேஷராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாள். மேஷராசிக்காரர்களுக்கு மிக மிக அருமையான நாள். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் 7ஆம் இடத்தில் 2 மற்றும் 9 கூடிய கிரகங்கள் பரிவர்த்தனை. 2, 9 கூடிய கிரகங்கள் பரிவர்த்தனை. இதுவும் ஒரு விதமான யோகம். இந்த மாதிரி யோகம் இருக்கும்போது நிறையா வருமானம் வரும், நிறையா பொருள் வரவு வரும், ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக சிந்தனைகள் மேலோங்கும். உங்களுக்கு இப்போது உங்கள் தந்தை வழி உறவுகளால் ஆதாயமோ அல்லது அங்கிருந்து ஏதோ ஒரு செய்தியோ வருவதற்கு வாய்ப்பு உண்டு. தந்தை சார்ந்த உறவுகள், உங்களுடைய பூர்வீகத்திலிருந்து ஏதோ ஒரு நல்ல செய்திகள் உண்டு. இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல நாள். உங்களுக்கு இப்போது உடம்பில் இருக்கக்கூடிய வியாதிகள், ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் அதுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கும். நல்ல மருத்துவரை சந்திப்பீங்க. ஏதாவது நாள்பட்ட வியாதிகளாக இருந்தால் கூட அது சரியாயிடும். சிறு வியாதிகள் எது இருந்தாலும் அது குணமாகும். வரவு உண்டு, பண வரவு உண்டு. இப்போது வருமானத்திற்கு இப்போ நேரம். உங்கள் ராசிக்குள்ளேயே குரு இருக்கார். ராசி அதிபதி பரிவர்த்தனை. சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை. இதுவும் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும், மனதில் நிம்மதியை கொடுக்கும், தெளிவான சிந்தனையை கொடுக்கும். நல்ல நாள் இது. மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 2 கூடிய கிரகம் சந்திரன் 5ஆம் இடத்தில், 12ஆம் இடத்தில் குரு. அதனால் வீட்டில் சுப விஷயங்கள் நடக்கும். சுப மங்களகரமான காரியங்கள் இப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கோச்சாரத்தில் 7ஆம் இடத்துல சுக்கிரன். அதனால் திருமணம் நிச்சயமாகும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்திற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாகும். குடும்பத்தில் சுப விஷயங்கள் நடப்பதற்கு அதிக வாய்ப்பு உண்டு. இது ஒரு நல்ல நாள். கடகராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி சந்திரன் 4ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது ஒரு வித யோகம். 4ஆம் இடத்தில் ராசி அதிபதி அமர்ந்திருப்பது ஒரு விதத்தில் யோகம். 2 கூடிய கிரகம் 5ஆம் இடத்தில் இருப்பது அதுவும் சிறப்பான யோகம். அதனால் இன்றைக்கி உங்களுக்கு அலுவலகத்தில் ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள்லாம் காத்திருக்கு. ப்ரமோஷனுக்கான நேரம். ஏதாவது நீங்கள் முயற்சி செய்தீங்கன்னா இப்போது ப்ரமோஷன் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அலுவலகத்தில் சில மாற்றங்கள் நிகழும். அது உங்களுக்கு ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையை உருவாக்கி தரும். இந்த நாள் நல்ல நாள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2 மற்றும் 11 கூடிய கிரகம் புதன். அவர் இப்போது 4ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு. உங்கள் ராசி அதிபதியுடன் சேர்ந்து இருப்பதும் சிறப்பு. உங்கள் ராசி அதிபதிக்கு குரு பார்வை, அதுவும் ஒரு விதமான நன்மை. குரு பார்வையில் உங்கள் ராசி அதிபதி இருப்பது 2 கூடிய கிரகம், தனஸ்தானத்திற்கு உரிய கிரகம். அவருக்கும் குரு பார்வை. அதனால் வருமானம் நிறையா வருவதற்கு வாய்ப்புண்டு.
எக்கச்சக்கமாக இப்போ உங்களுக்கு காசு பணம் வரும். காசு பணம் வர்றதுக்கான நேரம். சேர்த்து வைக்கணும், வர்ற காசை சேர்த்து வைக்கணும், பிடிச்சு வைக்கணும். ஏன்னா காசெல்லாம் வர்ற நேரமும் தெரியாது, போகிற நேரமும் தெரியாது, போகிற இடமும் தெரியாது. அதனால் பணத்தை சேமிப்பது சிறப்பு. கன்னி ராசிக்காரர்களுக்கு மிக மிக அதிர்ஷ்டமான தினம், மிக மிக அதிர்ஷ்டமான தினம். 3 8 கிரகம் 11ஆம் இடத்தில் நீச்சம் பெறுவது ஒரு வித யோகம். 11 கிரகம் 2ஆம் இடத்தில் இருப்பது அதை விட சிறப்பு. 11 கிரகம் சந்திரன், லாபஸ்தானத்துக்கு உரிய கிரகம், தனஸ்தானத்தில் அமருவது மிக யோகம். தனஸ்தானத்திற்கு அதிபதியான சுக்கிரன் 4ஆம் இடத்தில் பலம் பெறுவது அதை விட ஒரு பெரிய யோகம். அதனால் இன்றைக்கி நாளை பொறுத்த வரைக்கும் பிரமாதமான நாள். உங்கள் ராசிக்கு 2 கிரகம் 4ஆம் இடத்தில் திக்பலம், 4 கிரகம் பரிவர்த்தனை. 4 கிரகமும் உங்கள் ராசிக்கு 2 கிரகமும் பரிவர்த்தனை, அதுவும் யோகம். அதனால் எல்லா விதத்திலும் கன்னி ராசிக்காரர்களுக்கு மிக மிக அதிர்ஷ்டமான நாள். அவங்களுடைய எண்ணிய காரியங்கள் நினைத்த நேரத்தில் சிறப்பாக நடக்கும். இன்றைக்கி உங்களுக்கு எதிர்பாராத தன லாபங்கள் உண்டு, புதிய மனிதர்களின் சந்திப்பு உண்டு, யோகமான தினம். துலா ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் ராசியை கடக்கக்கூடிய இந்த நேரம். ராசி அதிபதி 3ஆம் இடத்தில் பரிவர்த்தனை பெறுகிறார் குருவோடு. அது ஒரு விதத்தில் நன்மையான விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் இன்றைக்கி உடல் அசதி, உடலில் கொஞ்சம் சோர்வுகள் ஏற்படலாம். சத்தான ஆகாரம் சாப்பிடுவது சிறப்பு. சில ஏமாற்றங்களும் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. கவனமாக இருப்பதே சிறப்பு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி 9ஆம் இடத்தில் நீச்சம், 9 கிரகம் 12ஆம் இடத்தில், 12 கிரகம் 2ஆம் இடத்தில், உங்கள் ராசிக்கு 2 5 கிரகம் 7ஆம் இடத்தில், 7 மற்றும் 2 கிரகங்கள் பரிவர்த்தனை. அதனால் இது ஒரு மாதிரி மிக்சடான ஒரு கிரக அமைப்பு. இது என்ன நன்மை செய்யும் விருச்சிக ராசிக்குன்னா, அதிக அளவில் நன்மை செய்யும், பெரிய அளவில் யோகத்தை செய்யும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். புதிய புதிய சந்தர்ப்ப சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீங்க. அது எல்லாமே நன்மையான ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும். சந்தர்ப்பம் எப்பயாவது ஒரு முறை தான் வரும். நல்ல சந்தர்ப்பம், நமக்கு தேவையான சந்தர்ப்பம். அதை பயன்படுத்துவதற்கு தான் நமக்கு தெரியணும். சிலது நம்மளை கிராஸ் பண்ணி போயிடும். இப்போ இன்றைக்கி நல்ல நல்ல வாய்ப்புகள் வரும், பயன்படுத்திக்க வேணும். புதிய வாய்ப்புகள், நல்ல வாய்ப்புகள் உண்டு. யோசித்து இறங்கினா வெற்றி உண்டு. தனுசு ராசிக்காரர்களுக்கு அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் 11ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாதிரி தீமை செய்யக்கூடிய கிரகங்கள் 10 11 12 இருந்தால் அது ஒரு விதத்தில் அது ராஜயோகத்தை செய்யும். சிலருக்கு விபரீத ராஜயோகத்தை கூட செய்யும். அதனால் இப்போது சந்திர பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார். ராசிக்குள் சுக்கிரன். இந்த சுக்கிரனும் 6 கிரகம். அது ராசியை கிடக்கும்போது நிறைய பேருக்கு உடல் உபாதைகள் ஏற்படும். ஆனால் அதுலேயும் ஒரு நல்ல விஷயம் இருக்குது. இந்த சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை பெறுகிறார்கள். அதனால் இந்த பரிவர்த்தனா யோகம். அதனால் சுக்கிரன் ராசியில் இருக்கிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணுற தேவையில்லை. ஏன்னா சுக்கிரன் நன்மை செய்யாத ஒரு கிரகம். ராசியை கடக்கும்போது சில உடல் உபாதைகளை செய்யும். அது பரிவர்த்தனை பெறுவதால் அதுவும் நன்மையான விதத்தில் இருக்குது. அதனால் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நாள். உங்களுடைய நல்ல சிந்தனைகள் மேலோங்கும். உங்கள் செயலில் திறமை வெளிப்படும். சிறப்பான யோகமான நலமான நல்ல நாள். மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய், 7 கிரகம் 10ஆம் இடத்தில், 11ஆம் இடத்தில் சூரியன் புதன், 12இல் சுக்கிரன். பொதுவாக 12ஆம் இடத்தில் சுக்கிரன் வருவதுங்கிறது சிறப்பு. சுப கிரகங்கள் 12ஆம் இடத்திற்கு வந்தால் சுப மங்களமான விஷயங்கள் வீட்டில் நடக்கும். அதற்கான செலவுகள், ஏற்பாடுகள் நடக்கும். அப்போது இந்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பான வகையில் இருப்பதால் மகர ராசிக்காரர்களுக்கு நன்மை நடக்கும். குடும்பத்தில் ஏதோ ஒரு சுபகாரியங்கள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத இந்த கிரகநிலை காட்டுது. அது திருமணமாக இருப்பதற்கு அதிக வாய்ப்பு உண்டு. நிறைய பேருக்கு இப்போ வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெளிநாட்டிற்கு செல்லக்கூடிய யோகம் உண்டு. அதனால் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வெற்றிகரமான நல்ல நாள். கும்பராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான நாள். யோகத்தை செய்யக்கூடிய ஒரு கிரகம் சுக்கிரன். அவர் 11ஆம் இடத்துல இருக்கார். நன்மையான நாள். ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு. அதனால் வெளிநாட்டிலிருந்து இப்போ ஏதோ ஒரு வருமானம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அல்லது நீங்கள் வெளிநாடு செல்லலாம். எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு உங்களுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லி செலவுக்கு காசும் கொடுக்கறதுக்கு இப்போ யாரோ தயாராகுவாங்க. அப்போ அது கம்பெனி உங்களுக்கு ஏதாவது ஆஃபர் லெட்டர் கொடுக்கலாம். ஒரு சின்ன ஒரு பயணம் உண்டு. அந்த பயணத்தால் நன்மையும் உண்டு. வெளிநாட்டில் வர்த்தகம் செய்பவர்களுக்கு இப்போ அதிக லாபம் உண்டு.
யோகமான தினம். மீனராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். மீனராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாக இருக்கணும். கொஞ்சம் ஞாபக மறதி ஏற்படலாம். அதனால் நம்மளுடைய பொருளை இழக்கலாம். பணத்தில் கவனம் தேவை, பேச்சில் கவனம் தேவை, உணவில் கவனம் தேவை.